மகளை மருத்துவராகவும் மகனை IAS அதிகாரியாகவும் நினைத்த கூலி தொழிலாளி தம்பதி இன்று இருவரையும் இழந்து நிர்கதியாய் உள்ளனர். சுப்பிரமணியபுரம் அருகே சின்னக்காட்டு சாகை கிராமத்தைச் சேர்ந்தவர் திராவிடமணி. 1 ஏக்கர் விவசாய நிலம் வைத்துள்ள இவர் விவசாயம் செய்வதோடு கூலி வேலையும் செய்து வருகிறார். இவரது மனைவி கலைச்செல்வி அவருக்கு உதவியாக கூலி வேலை செய்து வந்தார். இவர்களுக்கு சாருமதி, செழியன் ஆகிய 2 குழந்தைகள் இருந்தனர். மகளை மருத்துவராகவும் மகனை IAS அதிகாரியாகவும் ஆக்க நினைத்த ஏழை தம்பதியினர் தங்களது வறுமையிலும் குமரபுரம் அருகே இயங்கக்கூடிய தனியார் CBSE பள்ளியில் சேர்த்துள்ளனர். இருவரையும் நாள்தோறும் வேனில் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தந்தை திராவிடமணி பின்னர் கூலி வேலைக்கு செல்வது வழக்கம் போல் இன்றும் திராவிடமணி 2 பிள்ளைகளையும் வேனில் பள்ளிக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அரை மணி நேரத்தில் எல்லாமே சுக்குநூறாகிவிட்டது. சாருமதியும் செழியனும் சென்ற வேன் ரயில் விபத்தில் சிக்கி இருவரும் உயிரிழந்துவிட்டனர் என்ற செய்தி ஏழை தந்தையை நிலைகுலையச் செய்துவிட்டது. பிள்ளைகள் மீது பெருங்கனவோடு இருந்த ஏழை தம்பதி இருவரையும் பறிகொடுத்துவிட்டு தற்போது செய்வதறியாமல் திகைப்பில் ஆழ்ந்துள்ளனர். கடலூர் அருகே பள்ளி வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய ரயில் மயிலாடுதுறை வந்து சேர்ந்தது. மயிலாடுதுறையிலிருந்து 2 என்ஜின்கள் செம்மங்குப்பம் சென்று வழியில் நிறுத்தப்பட்டிருந்த ரயிலை மயிலாடுதுறை கொண்டு வந்தனர். ரயிலின் முன்பக்க கண்ணாடி உடைந்து முகப்பு பகுதி சேதமடைந்திருக்கும் நிலையில் சில சோதனைகளுக்கு பிறகு திருச்சி பொன்மலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் அருகே ரயில் மோதி உயிரிழந்த குழந்தைகளின் வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்திய மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில் குமாருடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் பிரேம் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். காலையில் பள்ளி வேன் என்பது ரயில் மோதி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. காலையிலேருந்து நம்ம நடவடிக்கை என்ன மாதிரி நடவடிக்கை? காலையில் இந்த தகவல் தெரிஞ்சோடனே ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீமும் சரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டீமும் போயிட்டு இமீடியட்டாக அங்கே இருக்கிற சில்ட்ரன் நம்ம ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்தோம். அதில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது 1 டிரைவரும் 4 குழந்தைகளும். அதில் 2 குழந்தைகள் ஆல்ரெடி அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. மீதி நமக்கு 2 பேரில் ஒருத்தங்க நம்ம ஜிப்மருக்கு ரெஃபர் பண்ணி அதில் ஒருத்தங்க இப்போ டெத்துன்னு நமக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. மீதி இன்னொரு பையன் கடலூர் GHல ஸ்டேபிளாக இருக்கான். அதில் நமக்கு இந்த டிரைவர் ஒருத்தரும் அதே மாதிரி இந்த ஊர் பொதுமக்கள் ஒருத்தரும் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ தெற்கு ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே சுரங்கப்பாதை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தாது, ஆனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதால் காரணம் இந்த விபத்து ஏற்பட்டு. இல்லை, இந்த தகவல் பொறுத்து இதை நானும் பார்த்தேன். இப்போ காலையிலேருந்து அந்த ஸ்பாட்டும் சரி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சென்டர் அங்கே இப்போ சிகிச்சை பெற்றிருக்க நபர்களை விசாரிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ அந்த சில்ட்ரன் ப்ராப்பராக ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த ஃபேமிலிக்கு உடனடியாக கிடைக்கணுங்கிறது தான் இப்போ நம்ம இன்டென்ஷன். அதில் தான் ஃபுல் எஃபர்ட்ஸ் இருக்கு. இது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு ஃபர்தராக ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணணும். செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட் மூடப்படாததே விபத்துக்கு காரணம் என்று உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்தில் இறந்த சாருமதி IAS ஆக விரும்பியதாகவும் அவரது சகோதரன் செழியன் மருத்துவராக விரும்பியதாகவும் அவர்களது பெரியம்மா செல்வகுமாரி கண்ணீர் மல்க தெரிவித்தார். தப்பு கேட் சாத்திருக்கணுங்க. கேட்டு சாத்தாது பெரிய தப்புங்க. வேன் டிரைவர் பாதுகாப்பாக போயிருக்கணும். என்ன நடந்ததுன்னு தெரியலிங்க. என் தங்கச்சி பிள்ளைங்க 2, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பிள்ளைங்க தான் அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அவருக்கு பொண்ணு CBSEல 10th 465 மார்க் எடுத்ததுங்க. நல்ல திறமையான பொண்ணுங்க. ஓவிய திறமை இருக்கும், எல்லாமே நல்ல திறமையாக பண்ணுங்க, நல்லா படிக்குங்க. அவங்க எதிர்காலத்தில் அவங்க டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. IAS படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது அவங்கள ஒரு 7:30 அதுமாரி ஏற்றிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு 8 மணி அதுமாரி வந்துடுவாங்க. கேட்டு கிராஸ் பண்ணும்போது வழக்கமாக எப்போதும் நின்று வருவாங்களா? எப்படி இந்த நேரத்தில் நின்று தான் வருவாங்க. அந்த டிரைவர் நல்லவர் தான், அவர் கரெக்டாக தான் வருவார். இவங்க தான் தப்பு சொல்கிறாங்கண்ணா. நம்ம ஸ்கூல் வண்டியோட டிரைவர் தான் கேட்டை ஓப்பன் பண்ண சொன்னதா சொல்கிறாங்களே, அது மாதிரி வாய்ப்பே இல்லை. அது எங்கள் டிரைவர் அது அப்போ சொல்ல மாட்டார். அவர் நல்லவர். அவர் சொன்ன தப்பு ஒன்றும் இல்லை. நான் கேட் திறந்திருந்தாலும் நான் வந்ததும் எனக்கு இந்த சத்தமும் கேட்கல, ஒன்றும் இல்லை, ஹார்னும் கேட்கல, ரயில்வே ஹார்ன் எதுவும் கேட்கல. சாதாரணமாக வர மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன். 10 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இதுவே அண்ணாது கிடையாது. ஆகையால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இப்படி கேட்டு திறந்தனால தான் அவர் உள்ளே இருந்திருக்கணும். அவங்க அப்படியே சொன்னிருந்தா கூட அவர் எப்படி திறக்க வாய்ப்பே இல்லை. இத்தனை வருஷமாக வரோம் போகிறோம், நம்ம சொல்லி அவங்க எப்படி திறப்பாங்க? உன் வேலையை பார்த்து நில்றான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லி இவர் திறந்தாரு, ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னாங்க. நான் சும்மா கதை தான் அதெல்லாம். இதெல்லாம் தேவையில்லாமல் அங்கே 2 கொடி வச்சுருப்பாங்க எப்போவுமே. அந்த கொடியை ரிமூவ் பண்ணிட்டு தான் திரும்பி ரிமூவ் பண்ணிட்டாங்க.